சங்கரபுரம் அப்படிங்கிற கிராமத்துல சாந்தம்மா அப்படின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு 2 ஆம்பளை பசங்க. பெரிய பையனான ராகவா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதுனால 2வது பையனான அருணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சாந்தம்மா முடிவெடுத்தாங்க. புரோகிதரை பார்த்த சம்பந்தம் புடிச்சதுனால அருணுக்கு அவனி கூட கல்யாணம் நடந்தது. கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுனால அவனி மாமியார் வீட்டுக்கு மருமகளா வந்தா. அந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே அந்த வீட்டை பார்த்து ஒரே தடவை ஆச்சரியப்பட்டா. அப்பாவும் அவளோட மனசுல, ஐயோ என்னது இது, ரூம் எல்லாம் இவ்வளோ சின்னதா இருக்கு, இவ்வளோ பேரு இந்த வீட்டுலதான் இருக்கணுமா, என்ன பண்றது? சுத்தி அந்த வீட்டை பார்த்தா சமைக்கிற இடமும் அங்கேதான் இருக்கு, எல்லாரும் படுக்கிற இடமும் அங்கதான் இருக்கு. இப்படி எல்லா இடமும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால அவனிக்கு ரொம்பவே பயம் எடுத்து போச்சு. அப்போ அவனி அவளோட மனசுல, இத பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குதே, முன்னாடி முன்னாடி போக போக என்னென்ன நடக்க போதும். அப்போ சாந்தம்மா மருமகளை பார்த்து நல்லதா எடுத்து சொல்லணும்னு பார்த்தாங்க. அம்மா அவனி, இந்த வீடை பார்த்து நீ பயந்துராத, போக போக எல்லாமே உனக்கு பழகிடும். சரி அத்தை, நான் போக போக பழகிக்கிறேன். இப்படி எல்லாருமே அதே வீட்டுல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போனாங்க. ஆனா இதுவரைக்கும் கல்யாணம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்த பெரிய பையன் ராகவா இப்ப கல்யாணம் வேணும்னு சொன்னான். அதனால ரம்யா அப்படிங்கிற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்தை முடிச்சாங்க. ஒரு நாள் காலையில ரம்யா அவனிகிட்ட வந்து, அவனி இன்னைக்கு எனக்கு பாயசம் சாப்பிடணும் போல இருக்கு, எனக்கு மட்டும் இல்ல அவருக்கு கூட. அவருக்கு பாயசம் அப்படின்னா ரொம்ப பிடிக்குமா, என்கிட்ட வந்து என்ன செய்ய சொன்னாரா, ஆனா எனக்கு செய்ய தெரியாது, அதனாலதான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு நீ பாயசத்தை செஞ்சு கொடுக்கறியா? சரிங்க அக்கா, பாயசம் தானே செஞ்சு கொடுக்கறேன் அப்படின்னு அவனி சமையலறையில சமைச்சுக்கிட்டு இருந்தா. அந்த நேரம் பார்த்து ராகவா கொஞ்சம் பழங்களை பொண்டாட்டிக்காக கொண்டு வந்தான். ரம்யா வா வா, உனக்கு பிடிச்ச பழங்கள்லாம் கொண்டு வந்திருக்கேன், நம்ம 2 பேரும் அப்படி உக்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டே சாப்பிடலாம். இது வந்துட்டேங்க. இப்படி ஒரே அறையில இருக்கிற மெத்தையில 2 பேரும் உக்காந்துக்கிட்டு சிரிச்சு பேசிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பழத்தை ஊட்டிக்கிட்டு உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே பக்கத்துல நின்னு சமைச்சுக்கிட்டு இருக்கிற அவனிக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு மாதிரியா இருந்தது. ஐயோ கர்மம், இவங்க என்ன எல்லாரும் முன்னாடியும் கட்டில உக்காந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க, எல்லாமே ஒரே ரூம்லயா, இதெல்லாம் என்னால பார்க்க முடியலப்பா. ஐயோ கடவுளே, இங்கே எல்லாம் ஒரே ரூம்லயா? இப்படி சமைச்சுக்கிட்டு இருக்கிற அவனி மூஞ்சிய திருப்பிக்கிட்டு இருக்கிறத பார்த்த மாமியாரு தூரமா உக்காந்துக்கிட்டு அவனிய கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஏமா அவனி, ஏமா மூஞ்சி அப்படி திருப்பிக்கிட்ட, அவங்க புதுசா கல்யாணமானவங்க இப்படி அப்படின்னு தான் இருப்பாங்க, பார்த்தும் பார்க்காத மாதிரி தானே நம்ம இருக்கணும். அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவனுக்கு எங்கில்லாத கோவம் வந்துச்சு. கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இப்படி சொன்னான். சி, போயும் போயும் எனக்கு இந்த மாதிரி அத்தை தான் கிடைக்கணுமா, எந்த நேரத்துல என்ன பேசுறதுன்னே தெரியல. கட்டில்ல உக்காந்துக்கிட்டு இருக்கிற ரம்யா அவளோட புருஷனை பார்த்து, ஏங்க கொஞ்ச நேரம் நம்ம வெளியே போயிட்டு வரலாம் வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அதை பார்த்த அவனி வெளியே கிளம்பிக்கிட்டு இருக்கிற அவங்கள பார்த்து அவனி தனக்குள்ள தானே திட்டிக்கிட்டு இருந்தா. குறைஞ்சது ரம்யாக்கு இருக்கிற புத்தி கூட என்னோட மாமியாருக்கு இல்ல. அவங்க 2 பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டு உக்காந்து இருக்காங்க, கண்ண பாத்துக்கிட்டு முழிச்சுக்கிட்டே உக்காந்துருக்கு கிழவி. இங்க பாருங்க அத்தை, இருக்கிறது ஒரே ஒரு ரூம், நான் ஒன்னும் இல்லைன்னு ஒன்னும் சொல்லல, ஆனா ஒரே ரூம்ல எல்லாரும் இருக்கிறாங்கன்னு அவங்களுக்காவது கொஞ்சமாச்சு தோணணும்ல. ஏமா நீ என்ன சொல்ல வர, எனக்கு எதுவுமே புரியல, சின்ன வீடா இருக்குன்னு நம்மளுக்கே தெரியும்ல, அதுக்கப்புறம் என்ன? அப்போ அவனிக்கு என்ன பேசணும்னு தெரியாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. அந்த நேரம் பார்த்து வயல்ல இருந்து வேலை முடிச்சுக்கிட்டு வந்த அருண் கட்டில உக்காந்துக்கிட்டு, அவனி குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வரியா, ரொம்ப வேர்த்து ஊத்துது, நடந்து வந்தது தொண்டெல்லாம் காஞ்சி போச்சு. வரேங்க, இப்பதான் உங்க அண்ணனும் அண்ணியும் வெளியே போனாங்க, நீங்களும் கொஞ்ச நேரம் இப்படி வெளியே போயிட்டு வந்தா இந்த வேர்க்கிறது இருக்காது. வெளியே வெயில் அடிக்குதுன்னு வீட்டுக்குள்ள வந்து உக்காந்தா மறுபடியும் வெளியே போங்கன்னு சொல்ற, இன்னைக்கு உனக்கு என்னடியாச்சு? அருண் அப்படி கேட்ட உடனே அவனிக்கு அவனோட மூஞ்ச பார்த்து என்ன சொல்லணும்னு ஒண்ணுமே புரியாம அவன் மூஞ்சையே பாத்துக்கிட்டு இருந்தான். புருஷன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம அவனி நிதானமா போய் பக்கத்துல உக்காந்தா. அவங்க 2 பேரும் உக்காந்து பேசுறாங்க அப்படின்னு அதை கவனிச்ச சாந்தம்மா 2 பேரும் தனியா இருக்கட்டும்னு நிதானமா வெளியே எந்திரிச்சு போயிட்டாங்க. அருண், அத்தை நம்ம ஏதோ 2 பேரும் பேசுறோன்னு நம்மள தனியா விட்டுட்டு போயிட்டாங்க, அப்பல மாமாவும் அக்காவும் கிளம்பி போயிட்டாங்க. இந்த ஒரே வீட்டுல நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறது? வீட்டை நம்மளால கட்ட முடியாது சரி, ஆனா ஒரு வீட்டை வாடகைக்காவது எடுக்கலாம்ல, அவங்கவுங்களுக்கு இந்த பிரைவசி இருக்குல்ல. ஆமா அவனி, நீ சொல்றது என்னவோ உண்மைதான், நானும் அத பத்தி யோசிக்கிறேன். சரி என்னன்னு பாக்கலாம்.
வாசல்ல வந்து நின்னுகிட்டு இருக்கிற சாந்தம்மா முன்னாடி பெரிய மருமகளும் மகனும் வெளிய போய் சுத்திட்டு வந்து நின்னாங்க. என்ன அத்தை, நீங்களும் வெளிய வந்துட்டீங்க? வீட்ல யாரு இருக்காங்க? இன்னும் வேற யாருமா இருப்பாங்க? சின்ன மருமகளும் மகனும் இருக்காங்க. அவங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நான் இப்படி வெளிய வந்து நின்னு இருக்கேன். அத்தை, இன்னும் எவ்வளவு நாளைக்குன்னு அத்தை எல்லாரும் இதே மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறது? நம்மளும் ஏதாவது ஒரு பெரிய வீட வாடகைக்கு பாத்துக்கிட்டு போலாம்ல? இல்ல அதுவும் ஆவாதுன்னு சொன்னா நாங்களாவது தனியா வீடு பாத்துக்கிட்டு போலான்னு இருக்கோம். அந்த வார்த்தையை கேட்ட உடனே சாந்தம்மா ஆச்சரியப்பட்டு நின்னாங்க. அட, இது என்னது இது? இந்த பெரிய மருமக வீட்டுக்கு வந்த இந்த நாளே இந்த மாதிரி தனி கொடுத்தனும் போனோம்னு அதை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டா. இத்தனை நாள் அவன் இத பத்தி பேசவே இல்லையே. என்ன அத்தை வாயடிச்சு போய் நிக்கிறீங்க? நான் ஒன்னும் குடும்பத்தை பிரிக்கணும்னு எல்லாம் யோசிக்கல. இங்க இருக்கிற கஷ்டத்தை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு நிக்கிறேன் அப்படின்னு ரம்யா ரூமுக்குள்ள கிளம்பி போயிட்டா. அந்த நேரம் பார்த்து வீட்டுக்குள்ள இருந்த அவனியும் சுரேஷும் ரம்யாவை பார்த்து வெளியே கிளம்புனாங்க. அக்கா, பாயசம் செஞ்சு அப்படி வச்சிருக்கேன், நீங்களும் மாமாவும் சாப்பிடுங்க, நாங்க அப்படி வெளியே போயிட்டு வரோம். இப்படி அவனி அருண் 2 பேரும் வெளியே போனதுக்கு அப்புறம் சாந்தம்மா அங்க நின்னு எல்லாத்தையும் கவனிச்சாங்க. உள்ள போய்கிட்டு இருக்கிற ராகவனை கூப்பிட்டு இப்படி சொன்னாங்க. என்னப்பா ராகவா, என்ன உள்ள போய்கிட்டு இருக்கியா? சரி, உன் பொண்டாட்டி தனி கொடுத்தன பத்தி பேச ஆரம்பிச்சுட்டா, பாத்து கவனிச்சுக்கோ. ராகவா எதுவுமே பேசாம உள்ள கிளம்பி போயிட்டான். அவனி வெளியே எங்கோ போய் வீட்டுக்குள்ள வரும்போது சாந்தம்மா அவனிகிட்ட இப்படி சொன்னாங்க. பாத்தியாமா அவனி, உன் அக்கா வீட்டுக்கு வந்த 2 நாள்ல தனி கொடுத்தனத்தை பத்தி பேசுறா. யாரா இருந்தாலும் பேசுவாங்கல்ல, எல்லாருக்கும் ஒரே வீட்டுல இருக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். ஒண்ணு, வீடு பெருசா இருக்கு, நடுவுல 2-3 செவுர போட்டா தனித்தனியா ரூம் ஆயிடும். அப்போ யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கப்புறம் யாருமே எதை பத்தியும் பேச மாட்டாங்கல்ல. அவனி சொன்ன வார்த்தையை கேட்டு சாந்தம்மா யோசிக்க ஆரம்பிச்சாங்க. வீட்டுல கொஞ்சம் பிரச்சனைங்க குறையட்டும் அப்படின்னு சாந்தம்மா வேலைக்காரங்களை வர சொல்லி வீட்டுக்கு நடுவுல செவுரு கட்ட ஆரம்பிச்சாங்க. அத பார்த்த பெரிய மருமக, ஏத்த முதல்லயே வீடு சின்னதா தான் இருக்கு, அதுக்கு நடுவுல செவுர வேற கட்டி இப்போ ரூமையே சின்ன சின்னதா ஆக்கி வச்சிருக்கீங்க, ஏத்த? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, இப்படி நடுவுல ஒரு செவுர போட்டா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு தான் இப்படி செஞ்சேன். ஏத்த, அது எப்படி கஷ்டம் இருக்காது நீங்க சொல்லுவீங்க? கஷ்டம்னு வந்துட்டு எப்பவுமே கஷ்டம் தானே. அதனாலதான் நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம். நம்ம வீட்டுக்கு எதிரில ஒரு வீடு பெருசா இருக்கு, நம்ம எல்லாரும் அந்த வீட்டுக்கு போலாம். இல்லனா இந்த வீட்டையே இடிச்சு கட்டலாமா? கொஞ்சம் வீடா பெருசா கட்டலாம், அத தவிர இந்த மாதிரி நடுவுல எல்லாம் செவுர இறக்காதீங்க. அந்த நேரம் பார்த்து ரூமுக்குள்ள வந்த அவனி இப்படி சொன்னா. அக்கா, இப்பதானக்கா நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தது, அதுக்கு நிறைய பணம் செலவாயிடுச்சு. உடனுக்குடனே வீட்டை கட்டணும் அப்படின்னு பார்த்தா ரொம்ப காசு செலவாகுமே. அந்த வார்த்தையை கேட்டு ராகவா அருண் எல்லாமே யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ரவணி யோசிச்சு இவ்வளவு புத்திசாலித்தனமா பேசுறாளேன்னு. ஆனா ரம்யா மட்டும் அவ பெட்டியை திறந்து கொஞ்சம் நகைங்கெல்லாம் எடுத்து பெட் மேல வச்சா. இந்தாங்க, இந்த நகை பணத்தை எல்லாம் எடுத்துக்குங்க, இது பத்தலனா இன்னும் கொஞ்சம் எப்படியானா ஏற்பாடு பண்ணி குடுக்கறேன், இத வச்சுக்கிட்டாவது இனிமே பெரிய வீட கட்டலாம். ஒருவேளை இதுவும் பத்தலனா இன்னும் வேணும்னா கூட சொல்லுங்க. இத பார்த்து அவனையும் ஆச்சரியப்பட்டு, அக்கா, நீங்க இவ்வளவு செய்யும் போது நானும் என் கையில இருக்கிற கொஞ்சம் பணம் நகையும் குடுக்கறேன்க்கா. நம்ம எல்லாரும் ஒரு பெரிய வீட்டை கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம். மருமகங்களை பார்த்து மாமியாரு ரொம்ப பூரிச்சு போய் நின்னாங்க. அப்ப அவங்களோட மனசுல, அப்பா, நான் ரம்யாவை ரொம்ப தப்பு கணக்கு போட்டுட்டேன். ஆனா உண்மையிலே ரம்யா கூட ரொம்ப நல்ல பொண்ணுதான். யாருமே கஷ்டப்படக்கூடாதுன்னு அவனி பார்த்தா அந்த கஷ்டத்துல இருந்து மீண்டு வர்றதுக்காக பெரிய மருமக பாக்குறா. இந்த மாதிரி மருமகங்க கிடைச்சது என் அதிர்ஷ்டம். இங்க பாருங்கம்மா, உங்களை பார்த்தா எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க 2 பேரும் இவ்வளவு செய்யும் போது நானும் என் கையில இருக்கிற கொஞ்சம் நகை நட்ட குடுக்கறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து பெரிய வீட்டை கட்டலாம். இப்படி எல்லாருமே சேர்ந்து 3 மாசத்துல ஒரு பெரிய வீடையே கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து கிரக பிரவேசம் பண்ணி வீட்டுக்குள்ள போனாங்க. அவங்கவுங்க ரூம்ல நிம்மதியா இருக்கிறத பார்த்து சாந்தம்மா உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதே சந்தோஷத்துல சாந்தம்மா அவங்க ரூம்ல அவங்களோட புருஷனோட போட்டோ வச்சு சந்தோஷமா போட்டோ முன்னாடி நின்னுக்கிட்டு, எங்க பாத்தீங்களா, மருமகங்க 2 பேரும் வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட சின்ன வீடு போய் இப்ப பெரிய வீடு எப்படி வளர்ந்து நிக்குதுன்னு. இப்ப நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த சந்தோஷத்தை பங்கு போட்டுக்க நீங்களும் இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். என்ன பண்றது, அந்த கடவுள் உங்களை முன்னாடியே கூட்டிட்டு போயிட்டாரே. நம்ம பசங்களை வளர்த்து ஆளாக்கி இப்போ கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியணும், அந்த கடவுளுக்கு தெரியணும்.
இப்படி அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷத்தை அவங்க புருஷங்கிட்ட பங்கு போட்டு சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு நிம்மதியா படுத்து தூங்குனாங்க. மறுநாள் காலையில மருமகங்க 2 பேரும் எந்திரிச்சு சீக்கிரமா வேலையெல்லாம் முடிச்சிட்டு மாமியாரு தூங்குற இடத்துக்கு வந்து கதவு தட்டினாங்க. அத்தை அத்தை, விடிஞ்சு போச்சு, கொஞ்சம் கதவை திறங்க அத்தை. எவ்வளவுதான் கதவு தட்டி கூப்பிட்டா கூட கதவை திறக்கவே இல்ல காந்தம்மா. அத பார்த்து பயந்து போய் 2 பேரும் புருஷங்களை கூப்பிட்டாங்க. ஏங்க, அத்தை கதவை எவ்வளவு தட்டினாலும் திறக்க மாட்டேங்கிறாங்க, நீங்க ஒரு தடவை வந்து பாருங்க. 2 பசங்களும் பயந்து போய் அவங்க அம்மா ரூமு கிட்ட வந்து, அம்மா அம்மா கதவை திறங்கம்மா அப்படின்னு சத்தம் போட்டாங்க. எவ்வளவுதான் கதவு தட்டி அவங்க அம்மா எந்திருக்காததுனால அவங்க எல்லாரும் பயந்து போய் கதவை உடைச்சு எல்லாரும் ரூமுக்குள்ள வந்தாங்க. உள்ள வந்து பார்த்தா காந்தம்மா நல்ல கொரட்டை விட்டுக்கிட்டு பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு படுத்து தூங்குறத பார்த்து எல்லாரும் மூச்சு விட்டாங்க. அப்பா, நம்ம எல்லாரும் பயந்தே போயிட்டோம். புது வீடு இல்லையா, அதனாலதான் மாமியாரு தூக்கம் வராதுன்னு நம்ப நினைச்சா இவங்க நல்ல கொரட்டை விட்டு தூங்குறாங்களே. ஐயோ கடவுளே, புது வீடாச்சே, இன்னும் என்ன நடந்து போச்சோன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, அத்தை நம்ம இவ்வளவு சத்தம் போட்டாலும் இப்படி கொரட்டை விட்டு தூங்குறாங்க. இந்த மாதிரி தூக்கம் வர கூட அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கணும்க்கா. 2 மணிக்கு அப்புறம் காந்தம்மா ரூம்ல இருந்து வெளியே எந்திரிச்சிட்டு வந்து, ஏமா மருமகங்களே, நான் இவ்வளோ நேரம் தூங்கிட்டேன், என்ன ஒரு தடவை வந்து தட்டி எழுப்பிருக்கலாம்ல. அப்பா அவங்க எல்லாருமே நடந்த விஷயத்த பத்தி சொன்னாங்க. அந்த வார்த்தையை கேட்டு சாந்தம்மா சத்தம் போட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ, நைட்டு முழுக்க எனக்கு தூக்கமே வரலமா. அதிகாலையில 5 மணிக்கு தான் தூங்குனேன், அதனாலதான் இவ்வளவு நேரம் தூங்கிட்டேன் போல. நீங்க ரொம்ப பயந்துட்டீங்களா? என்ன மன்னிச்சிடுங்க. ஐயோ அத்தை, இதுக்கு எதுக்கத்த நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஏதோ ஒண்ணு நான் பயந்துருவோம்ல, அவ்வளவுதான். சரி, நீங்க எதுக்காகத்த கதவை தாப்பால் போட்டு படுத்து தூங்கணும்? எதுவா இருந்தாலும் கதவை திறந்து வச்சு படுங்க, நாங்க இருக்கோம்ல. மருமகங்களோட பாசத்தை பார்த்து சாந்தம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கடவுளே, எனக்கு எவ்வளவு நல்ல மருமகங்களை பார்த்து கொடுத்துருக்கீங்கப்பா. இனிமே என் பசங்களை விட்டு தூரமாவறேன்ற பயம் எனக்குள்ள இருக்காது. ஏன்னா என்னை விட அதிகமா பாசத்தோட அவங்கவுங்க புருஷங்களை பாத்துக்குவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இப்படி காந்தம்மா தனக்குள்ள தானே யோசிச்சாங்க. இப்படி நாட்கள் போச்சு. இந்த பெரிய வீட்டுல மருமகங்க பசங்க கூட காந்தம்மாவோட வாழ்க்கை நிம்மதியா இருந்தது. அந்த வீட்ல எல்லாரும் எந்த சண்டை சச்சரவும் இல்லாம சந்தோஷமா இருக்கிறத பார்த்து மாமியார் இன்னும் சந்தோஷப்பட்டாங்க. காந்தம்மா கூட மருமகங்களை பசங்களை எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாம நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. அவங்க சந்தோஷத்துல தன்னோட சந்தோஷத்தை பார்த்தாங்க. இப்படி அந்த சின்ன குடும்பம் அந்த பெரிய வீட்ல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க.